Hi everyone, I am Jayashree Menon. And எல்லாருமே YouTubeல ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. Now we have our special guest. Always my guests are very special. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். We do retirement homes. இந்த வாட்டி வந்து for a change 45 plus இருக்கிறவங்களுக்கு தான் we are going to have a discussion. 45 plus இருக்கிறவங்க வந்து எப்போதுமே ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருக்காங்க. அதாவது வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, காசை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் அது. அண்ட் ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு யாருமே உட்காரவே இல்லை, எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும். கோவிட் டைமில் வந்து யூடியூப்ன்றது ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து வேறு ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் டு சே சம்திங் லைக் யூடியூப்ன்றது வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்து பார்க்கணும் எல்லாருமே. லைக் அவேர்னஸ்னால் இப்போ நாங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பண்ணுறோம், ரிட்டைர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு 20 எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் டுடே அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னா மேடம் தாரணி கிருஷ்ணா, ஹர் நேம் இஸ். ஷீ இஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து நீங்கள் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்றீங்க. இப்போ நான் வந்து வி ஆர் டூயிங் ரிட்டைர்மெண்ட் ஹோம்ஸ் ஆல் ஓவர் சென்னை. நியூட்ரிஷன் அப்படின்னா நீங்கள் என்னென்னு வாட் வில் யூ எக்ஸ்பிளைன்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன் அப்படின்னா இட் பேசிக்லி த நியூட்ரியன்ஸ் தட் யூ கெட் ஃப்ரம் வாட் யூ ஈட். இப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ ரொம்ப முக்கியம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்லேயுமே 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அது லைக் 5 ஃபிங்கர்ஸ். ஒன்று வந்து கிரெயின்ஸ், அதை நம்ம மறக்கவே மாட்டோம். ரைஸோ கம்போ எதுவாக இருந்தாலும் கிரெயின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா புரத சத்து. இது எல்லாமே கம்மியாக எடுக்கிறோம். ஒருத்தருக்கு தேவையானது ஆல்மோஸ்ட் இஸ் 36 to 50 கிராம்ஸ். பட் நம்ம எடுக்கிறது 20 கிராம். ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் குறையிறோம். அதனால தான் எந்த ஏஜ்லேயுமே 45ல் டெஃபினட்டாக அடிக்க ஆரம்பிச்சிடும். 60+ ஆச்சு இட் வில் ஷோ அப். அதனால ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூனிட்டி, ஃபார் யோர் மசில் க்ரோத், ஃபார் எவ்ரி திங். ஸோ ப்ரோட்டீன் டெஃபினட்டாக எடுக்கணும். இப்போ ப்ரோட்டீன் சொல்கிறோம்ல மேடம், அது வந்து வெஜ்லேயும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. வாட் எவர் தேர் கம்ஃபர்டபுள் வித் தே கேன் டேக் ப்ரோட்டீன் இந்த 50க்குள்ளே, தட் இஸ் வாட் எவர் யூ செட் 20 to 50க்குள்ளே. கரெக்ட். யாருமே மெஷர்மெண்ட் பார்த்து அப்படின்றது எடுக்கிறது இல்லை இல்லையா? அப்போ நம்ம வந்து எப்படி அது சாப்பாடை வந்து எப்படி இப்போ கீரை சாதம் சாம்பார் அந்த மாதிரி பண்ணும்போது அதில் எல்லாமே எடுத்துக்கணுமா, எப்படி சொல்கிறீங்க? த சிம்பிளஸ்ட் திங் இஸ் ஒரு 8 inch பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் குவார்ட்டர் தான் உங்களுக்கு ரைஸோ சப்பாத்தியோ உப்புமாவோ. அண்ட் 2 வேளை நான் சொல்கிறேன், இந்த பிளேட்டுங்கிறது மத்தியானம் அண்ட் நைட். இன்னொரு குவார்ட்டர் வந்து ப்ரோட்டீன். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நைட் வந்து வெறும் தோசை சட்னி அந்த மாதிரி, சாம்பார் கூட கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் 2 meals அண்ட் அட்லீஸ்ட் அ கப். ஒரு கப்புங்கிறது 200 ml. ஸோ அந்த அளவு எடுக்கணும். அண்ட் அதர் ஹாஃப் ஆஃப் த பிளேட் இஸ் வெஜிடபிள். நம்ம காய் பார்த்துட்டே சாப்பிட்டுறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. குவான்டிட்டிஸ் ஏன்னா ஆஸ் யூ த ரீசன் வி புட் ஆன் வெயிட் இஸ் வி டேக் மோர் ஆஃப் ரைஸ். வெஜிடபிளை குறைச்சிட்டோன்னா ரைஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு பதில் நம்ம வெஜிடபிள் நிறைய எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் குறைஞ்சிடும். பிகாஸ் our stomach is getting filled up with the right kind of food which has fiber, vitamins, minerals. இப்போ அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி ரொம்ப காமன். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 8 inch பிளேட் டிவைட் பை 4 quarters. 1 quarter is rice or whatever you're taking, chapati, whatever, upma. The other quarter is protein. It can be egg, fish, chicken, or it can be dals. The other 2 can be vegetable, or 1 can be fruit, 1 can be vegetable. இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம குவான்டிட்டி பார்க்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் வந்துடும். ஓகே மேம். இப்போ எல்லாருமே கேட்டிருப்பீங்க நீங்கள் எப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடணும் வித் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ் எப்படி சாப்பிடுவோன்னா பிளேட்டை வந்து டிவைட் பண்ணிக்க சொல்கிறாங்க, அது நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ், வாட் எவர் வெஜிடபிள்ஸ் யூ லைக் இல்லையா மேடம், வாட் எவர் வெஜிடபிள்ஸ் யூ லைக். நோ ஃப்ரை சாப்பிடாதீங்க. இட் கேன் பி லைக் சாம்பார் போடுறீங்கன்னா தால், அதில் நிறைய முருங்கைக்காவோ வெங்காயம் வாட் எவர் வெஜிடபிள் யூ லைக் அந்த மாதிரி சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பொரியல் குவான்டிட்டி நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. இன்கேஸ் இஃப் தே ஆர் நான் வெஜிடேரியன் அப்படின்னா சிக்கன் கேன் பி டேக்கன் அண்ட் மட்டன் is not very advisable. Am I right ma'am? And fish is a very good protein.
இப்போ நிறைய பேர் மேம் ஹை ப்ரோட்டீன் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மித்து, அது மித்தா இல்லைனா என்னன்னு, ஐ எம் நாட் அ டாக்டர் ஸோ ஐ மே நாட் நோ, தே சே ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ டாக்டர்ஸ் கிட்ட என்னோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் ஹை ப்ரோட்டீன், பிகாஸ் வி ஆர் அவர் கம்யூனிட்டி இஸ் ஃபுல் ஆஃப் வெஜிடேரியன் பீப்புள், ஸோ தே டேக் லாட் ஆஃப் தால், லாட் ஆஃப் வடை, அந்த மாதிரி ஸ்டஃப் தே டேக், ஃப்ரைடு நிறையவே சாப்பிடுவாங்க. பட் ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் ஃபுட் தே ஹேவ். ஹை ப்ரோட்டீன் ஃபுட் பண்ணும்போது we have doctors coming in for checkup. அப்போ the doctors say you have stones. அது எதனால ஸ்டோன்ஸ் வருதுன்னா அவங்களே கூகுள் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா they think it's because of high protein. Is it true that because of high protein you get stones? No. No. If it's kidney stones we are talking about, which is the most common, it is because of oxalates and phytates in our diet. ஸோ அதனால அது வந்து அந்த அளவுக்கு கவலைப்படக்கூடாது. மெயினாக வாட்டர் எடுக்கணும். ரெகுலராக வாட்டர் எடுத்து ஃப்ளஷ் பண்ணிட்டோன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வராது. இப்போ நீங்கள் சொன்னது வடை வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இஸ் லிட்டில் டிஃபிகல்ட், அண்ட் ஒன்ஸ் யூ ஃப்ரை இட் பிகம்ஸ் தட் மச் மோர் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அதுக்கு பதில் கிரீன் கிராம் இல்லை துவர் தால், நம்மளோட தோரம் பருப்பு இஸ் ஃபார் பெட்டர். Because that is easier to digest, the way we mix it, அதில் ஜீரகம் போடுறது, இஞ்சி போடுறது, அந்த மாதிரி இட்ஸ் பெட்டர். அண்ட் நான்வெஜ்ஜுக்கு எக், ஃபிஷ், சிக்கன் தான். அண்ட் ஃபிஷ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃப்ரை. யூ ஹாவ் டு டேக் இட் இன் குழம்பு ஃபார்ம் ஆர் சம்திங் வித் லெஸ் ஆயில். வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து அப்புறம் டேஸ்டே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தட்ஸ் நாட் ட்ரூ. யூ கேன் மேக் வெரி டேஸ்டி ஹெல்த்தி ஃபுட். ஓகே, மெயினாக வந்துட்டு ஆயில் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு, இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பேக்ட், இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கிரில்ட், ஆர் எனிதிங். குழம்புல போட்டு சாப்பிட்றாங்கன்னா குழம்புல போட்டு சாப்பிட்லாம். இந்த கோவிட் டைமில் வந்து நீங்கள் வந்து யூ ஆர் ஆல்சோ டூயிங் அன் யூடியூப், ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் அன் யூடியூப் சேனல். ஸோ ஹர் யூடியூப் சேனல் நேம் கேன் யூ ஜஸ்ட் டெல்? தாரிணி கிருஷ்ணன் ஈஸி டயட். தாரிணி கிருஷ்ணன் ஈஸி டயட் இஸ் த யூடியூப் சேனல் அவங்களோடது. அவங்க வந்து நிறைய டிப்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய தராங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் லைக் ஹர் சேனல் ஆல்சோ. அண்ட் மேம், இந்த நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க ஆயில் கூடாது, நிறைய வாட்டர் எடுத்துக்கணும், டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. இதுதானா நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? அதான் அந்த 5 ஃபுட் குரூப்ஸ் நம்ம சொல்கிறதுல 2 தான் சொன்னோம். தட் இஸ் கிரெயின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். 5ம் டெய்லி எடுக்கணும். நிறைய பேர் தானே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மண்டேனா வெஜிடபிள், டியூஸ்டேனா ஃப்ரூட்ஸு, வென்ஸ்டேனா தால், அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த மெயின் கோவிடில் பார்த்தபோது லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் வெரி சிவியர் ப்ராப்ளம்ஸ். தேர் இம்யூனிட்டி வாஸ் லோ. ஏன் ப்ரோட்டீன் சரியாக எடுக்கலை, ஜிங்க் இல்லை, செலினியம் இல்லை, விட்டமின் சி இல்லை. ஸோ நம்ம ஆல் 5ல் கான்சென்ட்ரேட் பண்ணோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களோட ஹோமில் எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க? ஹவு டு யூ சர்வ் ஃபார் த எல்டர்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர்ஸ் இஸ் அ ரியல் எக்ஸைட்டட் மெனு மேம் ஆக்சுவலாக. பிகாஸ் மார்னிங் வி கிவ் இட்லி, வடை, சாம்பார், சட்னி, ப்ளஸ் 1 cereals ஆர் 1 oats கஞ்சி இருக்கும். But my residents, they prefer only idli vada, because South Indian oda iduve aromave adudha, the food itself is that only. This is one breakfast I'm telling you. Then lunch is a full meal. That means it is with sambar, rasam, poriyal. Upper protein 100% they take the full protein, not an issue. Again night silavanga they prefer chapati, silavanga they want really high oil stuff. இது இல்லாமல் ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு பிரேக் டைம், அதாவது காஃபி கொடுப்போம். அந்த காஃபி கூட தே நீட் வடை ஆர் தே நீட் சம்திங் சுண்டல், அந்த மாதிரி. இப்போ சுண்டல் சன்னாலாம் ப்ரோட்டீன், ரைட். பட் அதுக்கு பதிலாக வந்துட்டு வடை, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா இட் இஸ் அகெயின் டு நாட் டு பி அட்வைஸ்ட் பை யூ, ரைட். ஸோ இதுதான் எங்களோட மெனு. இட்ஸ் ரியலி அன் எக்ஸைட்டட் மெனு வித் ஃபுல் மீல். அதுதான் நாங்கள் கொடுக்குறோம். நைட் வந்து சப்பாத்தி ஆர் இட்லி ஆர் ரைஸ், தயிர் சாதம் இருக்கும். அண்ட் இஃப் தெர் இஸ் இட்ஸ் அ கோல்டு சீசனாக இருக்கும்போது வி கிவ் தம் சூப் அண்ட் 1 seasonal ஃப்ரூட், ஏதாவது ஒன்று, பழமோ இல்லை ஆப்பிள் or something. Orange we don't give it in the night. This is our menu ma'am actually. See, this fried item is normally done only in festivals. Idli vada is never made at home. Only idli dosa is made at home. So giving and to older people, older or otherwise also, regular in the mari fried item whether at 3 o'clock or in the morning is not a great idea.
Because that's not how our elders grew up. இப்போ பார்த்தீங்கன்னா there are people who are above 90 who are so fit today. They never ate like that. Just because they are outside home, they think every day is a festival or a party. That's not a great idea for themselves. நீங்க provide பண்ணிட முடியும், but they'll get into gastric issues. They won't be able to digest. The reason is too much of protein as fried form, which is vada. So protein as fried form is not very advisable. Yeah. Right. So Once a week is okay. Okay. That's what I want to ask you. Once a week or any functions come, proteins are okay. Yeah. So what do you advise our subscribers and viewers? What is your advice about the food regime? எப்படி சாப்பிட்டா we'll live longer. எப்படி சாப்பிட்டா we will be younger. What is your advice on that? See, simple thing I'll say is that don't eat every hour of the day. First advice what she's giving is, சிலவங்களுக்கு வந்து பசிச்சுட்டே இருக்கும் மேம். ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தென் அகெயின் பை 10:30 7:30 பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோன்னா 10:30க்கு immediately again they gulp. That is not advisable. Not advisable at all. If you see the current generation of 85-90 plus, they're very disciplined. Kaarthala they'll have a coffee or tea. They all used to eat by 10:30. Even if that's not possible today, 8 o'clock சாப்பிட்றீங்க. You just have to take something very light if you want at 10:30 11. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் சாப்பிடலாம். Even if you're diabetic, there's no need at 11 o'clock to have a heavy meal. Even a coffee tea should be small. Or it can be watery, like green tea, tulsi tea, ginger tea, adu madri. Then proper lunch, as we spoke in our plate. Then 3 o'clock, a small coffee, no need anything with it. Not even a biscuit? Nothing. Biscuits are the worst. Because they are full of carbohydrate, maida, and the wrong type of fat, which creates cardiac issues. அதனால பிஸ்கெட்ஸே தேவை கிடையாது. And people never stop with 1 or 2. They end up almost doing a small packet of biscuits. ஓல்டே வேணாம், யங்ஸ்டர்ஸே அந்த டீ ஒரு பிஸ்கெட் பார்த்தா அதை டிப் பண்ணி சாப்பிட்றது, அது ஒரு டேஸ்ட், அதுவே ஹாஃப் நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுது. ஸோ யூ மீன் டு சே அது ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் கூட அவாய்ட் பண்ணணும் இல்லையா? Not at all good. Because each smallest biscuit is 30 calories. If you have 4, 120 calories. If you add your tea calories, it becomes breakfast calories. Oh, it's like that. And you can't replace a vegetable or fruit with biscuit. It's only carbohydrate and the wrong type of fat. That is why today we stand as the cardiac capital of the world. Ma'am, as you said about the diabetic patients அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, 1 hour ஒரு வாட்டி they are not supposed to eat, whether they are diabetic or non-diabetic. Correct. Then what do you advise our our subscribers? நீங்கள் அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் வந்து எந்த டைம்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களுக்கு வந்து இந்த ஓவர் வெயிட் இருப்பாங்க இல்லையா, ஆஃப்டர் 45 இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 30 to 45 they are very overweight. Correct. What is the reason for that, ma'am, actually? எங்கள் கிளினிக்கில் வர 10 வயசு குழந்தைங்கள்லாம் 80 கிலோமா. That is what it's happening today. They are heavier than adults. Why is it actually? Because parents are both working. They don't have time to spend with the children. So these children, what they do is they actually tie up with the closest any store or anything. They can order anything and parents are ready to pay. See, if I walk into a hotel and if you tell me I can eat anything, what will I eat? I will go for the sweets and the fried items. But if you give that to a child every day, the child doesn't know how to choose. Illingla. So they end up eating the junk food which is full of maida, and this is what these young adults also are doing. Ena samaika time illante they are always eating out. And unfortunately India la velila saapta healthy food kadayadu. In fact, doctors in conferences also tell us, even in the best of hotels, don't touch salads outside. Because how clean it is, how hygienic it is. Appa enna saapida mudiyum? Everything is fried. See, if you see our kalyana sapadu, what it was, say 20 years ago, to what it is today, is so different. Ninga sonna mari ellame fried dhaan.
bindi, carrot, beetroot எல்லாமே fried தான். And people think they have a right to eat like that. That's not the way. Correct ma'am, I also accept the same. Nowadays everyone is busy. As in the introduction நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, எல்லாருமே பிஸியாக ஓடிட்டு இருக்காங்க. இப்போ பசங்க வந்துட்டு கோவிட் டைமில் they were totally stuck at home. அப்போ அதனால கூட வெயிட் வந்து போட்டிருக்கலாம். பிகாஸ் பேரண்ட்ஸும் கிட்ஸும் எல்லாருமே வீட்டில் இருந்ததுனால ஒன் இஸ் தே மெயின் டூ குக்கிங். சிலவங்க வந்து வீட்டிலே உட்காந்து they were doing ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே they were doing from home only. See, this can be one of the reasons of putting on weight. And as you said, yeah, rightly you said this, they don't have time. Morning 9:30, 9:10 ஆஃபீஸ்க்கு போகலன்னா அங்கே வந்து அவங்க closed, absent போட்டுறாங்க. Now they have become very strict in any IT companies or any companies. They have become very strict with the attendance and everything. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த காலையில் அந்த குக்கிங் வந்துட்டு, ஸோ மேம் இன்கேஸ் அந்த குக்கிங்க்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா ஒரு பாயில்டு எக், தட்ஸ் ஒன்லி, அவங்க போய் குளிச்சு வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே the egg becomes done up. ஒரு காம்ப்ளான், ஒரு they can apt for like that, no? No, the best is you have a lot of fruits. Start your meal with a lot of fruits. Then making an idli is very easy. At least twice a week you can do idli. இப்போ அடமாவே புளிக்க வச்சுட்டு அதை இட்லி மாதிரி சாப்பிட்டா ப்ரோட்டீன், அப்சல்யூட் ப்ரோட்டீன். ஸோ அந்த மாதிரி we can devise different methods. And ஒரு தோசை போடணுன்னா டெஃபினட்டாக 4 பீப்புளுக்கு it takes time. But you can make these things like boiled egg. You can have sprouts ready for the vegetarians. They can have it with the vegetable or fruit or separately. So in the mari, it's, see, when you prioritize, you can do a lot of things. Priority is not health in our country. 50க்கு அப்புறம் மேடம், இப்போ 45, நம்ம இப்போ வந்து கிட்ஸில் இருந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்னோட கிளினிக்குக்கே வந்து 80 kgs, அதாவது 80 kgs at the age of 10 years is very alarming. Very, very alarming and very difficult for us. Yeah. Because teens வரப்போகுது. If adult வந்து 120 kilos இருந்தாங்கன்னா நாங்கள் கேலரியை கட் பண்ணி கொடுப்போம். இந்த குழந்தைகளுக்கு அப்படி பண்ண முடியாது. Because they have to grow, their growth will get affected. So it's a very tough job. So that's why we're telling parents, please wake up. And today if you see, there are Western countries where the children are so heavy that they are professing that the children will go before the parents. Exactly. Do you want that to happen? We need to wake up. Whereas in the same country, we have people who are 90 plus. Do you want to follow that? Okay, at least 80 plus healthy or 90 plus healthy. Not unhealthy at 45 and not at 12 and 30. So what ma'am is trying to tell, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்த்தி ஃபுட், ஹோம் ஃபுட் அண்ட் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம், ஃபர்ஸ்ட் அனலைஸ் த ஃபுட். ஹேவ் த ஃபுட் வெரி ஸ்லோலி. இந்த ஃபோன் பக்கத்தில் வச்சு ஃபுட்டு சாப்பிட்றது, அப்புறம் டிவி பார்த்துட்டு ஃபுட்டு சாப்பிட்றது, யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே ஃபுட் சாப்பிட்டா அந்த ஃபுட்டு ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகாது. அந்த ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸினாக மாறிடும் இல்லையா மேடம்? இட் வில் பிகம் அன் ஆசிட், வாட் எவர், ஐ டோன்ட் நோ டெக்னிக்கல் டேர்ம், இட் வில் பி பெட்டர் யூ சே. See, basically we say you should have neutral emotions. Not very happy or not very sad. That is why even if you have a conversation at the table, நீங்க சாப்பிட்றதே பேசக்கூடாது. Because you will choke. When somebody else is chewing, you can talk. Somebody else can talk. But when you are chewing or swallowing, if you talk, you can get choked. It's very dangerous actually. அந்த காலத்தில் வேதமோ கொரானோ பைபிள் அந்த மாதிரி போட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. பிகாஸ் தோஸ் இமோஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் வெரி காம். இன்னைக்கு அப்படி கிடையாது. என்னவோ ஒரு ஆல் தட் இஸ் அரவுண்ட் இஸ் ஓன்லி டபா 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 மியூசிக், ஃபாஸ்ட், which does not give you calmness. And it's very important to concentrate on your food. இப்போ நிறைய பேர் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. டிவி பார்த்தா தான் எங்கள் குழந்தைகள் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டேஞ்சரஸ் விஷயம். பிகாஸ் யூ கேன் எம்டி. ஐ ஹேட் அ ஆர்டிக்கிள் விச் ஐ ஹேட் ரிட்டன், சீரியல் வர்சஸ் சீரியல், தட் இஸ் CEREAL, that is food, versus SERIAL. So there are parents, when the children come from school, they are at home, but they say we need to watch this, you take your own food.
Whereas the working parents sometimes is calling up, I've left this here, I've left that there, pick it up. So I'm not trying to say one is better than the other, but enna solrona, you need to take care, because children expect that care when they come from school, and that's the only meal they eat properly. Adhe mari dinner is the time where people eat properly, but that should not be the case. Dinner should be the lightest meal. ஸோ 8 மணிக்கு மேலே சமைச்சு 10 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு தூங்கினா எப்படி 5-6 மணிக்கு எழுந்துக்க முடியும்? இப்போ இதே தான் வந்துட்டு சைல்டுக்கும், இதே தான் வந்துட்டு 45+க்கும், இதே தான் வந்துட்டு 60-70 எல்லாருக்குமே இதே ரூல் தான், இதே தான் தம் ரூல் இல்லையா? கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா? அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். கரெக்ட். அவாய்ட் பண்ணாட்டாலும் ஒன்ஸ் இன் அ வே, நாட் ரெகுலர்லி. இப்போ பிட்ஸான்னு போகிறோன்னா முழு பிட்ஸாவும் சாப்பிட்ணுன்னு எங்கேயுமே எழுதலை, எந்த விதத்துலேயும் எழுதலை. யூ கேன் ஷேர் அ ஸ்மால் பிட்ஸா வித் 4 people. வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி சூப்போ சாலடோ சாப்பிட்டு போயிட்டோம்னா தட் பிகம்ஸ் அ ஹெல்த்தியர் மீல். ஓகே, தட் வே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து மேம் வந்து நிறைய டிப்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. லைக் என்ன மாதிரி சாப்பிட்ணும், என்ன மாதிரி ஹெல்த்தியாக இருக்க முடியும் நம்மளால், எப்படியெல்லாம் லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். நம்மளோட சாப்பாடு தான் எல்லாமே. நம்ம எதுக்காக வாழ்கிறோம்? சாப்பாடுக்காக வாழ்கிறோம். யூனோ why are we earning is good food. ஸோ ஹெல்த்தி ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்களோட ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ், சென்னை ஹோம்ஸ், அவங்களுக்கும் நல்ல ஒரு டிப் தந்திருக்காங்க மேடம். மேடம் வந்துட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக எப்படி இருக்கணும், லாங் லைஃப் அண்ட் ஹாப்பினஸ் எப்படி இருக்கணுன்றதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க, நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே இதை வந்து கடைப்பிடிக்கணும், எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு அஸ் அண்ட் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பாய்.